டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான், காங்கிரஸ் ஒருபோதும் அதை தவறு என சொல்லாது என்று கூறியுள்ளார். கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்த நிலையிலும் செல்வ பெருந்தகை இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது, அவர்களுடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும், தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதும் மீனவர்களின் துயரம் தொடர்கதையாக உள்ளது. இலங்கை கடற்படையால் இன்னல்களுக்கு ஆளாகி வரும் தமிழக மீனவர்களின் துயரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாக அமையும் எனவும், இந்தியா இலங்கை இடையேயான ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவு மீட்பு தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக இது அமைந்திருக்கிறது. இலங்கையில் எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருக்கிறது என்று பேசினார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் இந்திய பிரதமர் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்தார். கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்தார். அதே நேரத்தில் கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவாதங்களை எழுப்பினார். இருப்பினும் இந்த தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர். அதேபோல திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவளித்தனர். ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான், காங்கிரஸ் ஒருபோதும் அதை தவறு என சொல்லாது என்று கூறியுள்ளார். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை காங்கிரஸ் வரவேற்கிறது. அதே நேரத்தில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான், காங்கிரஸ் ஒருபோதும் அதை தவறு என சொல்லாது. வெறும் 282 ஏக்கர் நீர் இல்லாத வானம் பார்த்த பூமியை கொடுத்துவிட்டு பல லட்சம் ஏக்கர் நிலத்தை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்தவர் இந்திரா காந்தி. இப்போது மீனவர்கள் தங்களது உரிமை என சொல்கிறார்கள், அதற்காக அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்பதை ஆதரிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.